நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக். இது அசைவ பிரியர்களுக்கு. பத்திரிகையாளர்களை ஆண்டுதோறும் ஜனவரி 1 நாள் அன்று என் தாயகத்துக்கு அழைத்து, அது விடுமுறை நாளானாலும் நான் அழைத்தால் 150 பேர் பத்திரிகையாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் அங்கே வருவார்கள். 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைரியை ஒவ்வொருவரும் கொடுத்துவிட்டு என்னோடு சாப்பிட வாருங்கள் என்று மாடிக்கு அழைத்து செல்வேன். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக். இது அசைவ பிரியர்களுக்கு. சைவ பிரியர்களுக்கு ஒரு 50 பேருக்கு. இதை அவர்கள் சாப்பிட்டு பிடிக்கிறவரை அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொருவராக வந்து என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். நம்மை இழுத்தும் பழித்தும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மறுமலர்ச்சி திமுக காணாமலே போய்விட்டது. அந்த இயக்கம் கரைந்து விட்டது. முடிந்தல் வைகோவின் அரசியல் என்ற உணர்வோடு தான் எழுதுகிறார்கள், செய்திகள் போடுகிறார்கள். அதனால் நேற்றைக்கு இது ஒரு பெரிய கூட்டம் சாத்தூரில். மண்டலத்துக்கு உள்ளே 1000 பேர், மண்டலத்துக்கு வெளியே 2000 பேர். அனைவரும் அருமையாக பேசினார்கள். உதயசூரியன், சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், திமு ராஜேந்திரன், செந்தில் அதிபன், துரை வைகோ, ஆடிட்டர் அர்ஜுனராஜ், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெற்றியே, ஒவ்வொரு உரையும் ரத்தினங்களாக அமைந்தன. கடைசியில் என்னை பேச அழைத்தார்கள். நான் பேச ஆரம்பித்து எல்லோரும் கரவொலி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு ஆர்வமான கூட்டத்தில் மின்விளக்கும் அணைந்து விட்டது, ஒளிவிரிக்கையும் அணைந்து விட்டது. இருட்டிலே நான் நின்று கொண்டிருந்தேன். 15 நிமிடம் மின்சாரம் வரவில்லை, காற்றாடிகள் சுற்றவில்லை. 4 மணி நேரம் காத்திருந்த அந்த தோழர்கள் வெளியிலே ஆயிரக்கணக்கான நாற்காலிகளிலே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே போய் நிற்கலாம் அல்லது உட்காரலாம் என்று உள்ளே இருந்தவர்கள் வெளியே போனார்கள். பேச ஆரம்பித்தேன். மின்சாரம் வந்தது, வெளிச்சம் வந்தது. இருளுக்கு பின்னால் வெளிச்சம் வரும். மறுமலர்ச்சி திமுகவுக்கும் இதே போல வெற்றி பெறும் என்று நான் பேசுகிறேன். அடுத்த 19 நிமிடத்தில் மீண்டும் மின்சாரம் நின்றுவிட்டது. ஜெனரேட்டர் பழுது கட்டிவிட்டது. இருளிலே நின்று கொண்டே உட்காரவில்லை, வேர்த்து கொட்டிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த காலியான நாற்காலிகளை பார்த்து 3 தொலைக்காட்சிகளினுடைய புகைப்பட கலைஞர்கள் அந்த காலி நாற்காலிகளை மட்டும் புகைப்படம் எடுத்து அதன் பின்னணியில் எல்லை புகைப்படம் எடுத்து நான் காலி மைதானத்திலே பேசுகிறேன். அவர் பேச்சை கேட்க இங்கே யாரும் இல்லை, எல்லோரும் வெளியேறி போய்விட்டார்கள் என்று பதிவு செய்வதற்காக அந்த புகைப்படத்தை எடுத்தவர்கள். நான் பத்திரிகையாளர்களுக்கு விரோதி அல்ல. நெருக்கடியின் நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது பத்திரிகை தேர்ந்தெடுத்துக்காக 12 மாதம் நானும் ஜெயிலில் இருந்தவன். கொண்டு வந்தார்கள். சட்டத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு பேரவை கட்சிகளின் கூட்டத்தை வாஜ்பாய் கூட்டினார். அண்ணன் முரசொலி மாறன் என்னை அழைத்து இதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்ற பதாவை நானும் எதிர்க்கிறேன், நீங்களும் எதிர்த்து பேசுங்கள் என்று சொன்னார். அண்ணன் மாறன் சொன்னார், விசா வந்த போதும் நிரபராதிகளை கைது செய்ய மாட்டோம் என்றார்கள். நான் கடுமையாக எதிர்த்தேன். ஆனால் அதே விசாவுக்கு நான் களபதியாகி சென்னை சிறைக்கு சென்றேன் என்று முரசொலி மாறன் பேசினார். அடுத்து நான் பேசும்போது இது சர்வாதிகார சட்டம், நெருக்கடியினை பிரகடனத்தை விட மோசமானது. வாஜ்பாய் அவர்களே, இந்த தவறை செய்யாதீர்கள். ஜனநாயகத்தினுடைய கருவை அளிக்காதீர்கள். மக்களாட்சி தத்துவத்தின் குரல் வலையை நெருக்காதீர்கள். ஆங்கிலத்திலே நான் பேசினேன். அவர் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்த நான் அதில் 24வது பிரிவில் பத்திரிகையாளர்களையும் இந்த புடா சட்டத்திலே கைது செய்து சிறையில் அடைக்கலாம்
வேண்டாம் என்பது ஒரு சரத்து. நான் அந்த சரத்தை மட்டும் எடுத்து வாசித்து, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், first of all, you delete at least this provision. பத்திரிகையாளர்களையும் விசாரில் அடைக்கலாம் என்கின்ற இந்த கருத்தை நீங்கள் அகற்றீர்கள் என்றேன். அவர் ஒப்புக்கொண்டார். It will be deleted என்று சொன்னார். டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த சரத்து இடம்பெறாததற்கு காரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோ என்று டெல்லி பத்திரிகைகள் எழுதின. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது. அவர் பத்திரிகை சுதந்திரத்துக்காக நான் பாடுபட்டவன். பத்திரிகையாளர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் வாழ்நாளில் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. ஆனால் நேற்று அவர்கள் இந்த காலி நாற்காலிகளை எடுத்தவுடன் இதை நாளைக்கு பத்திரிகையிலே போடுவதற்காகத்தான் எடுத்திருக்கிறேன். இந்த அரங்கம் நிறைந்திருந்ததே. பத்திரிகையாளர்களே, புகைப்பட கலைஞர்களே, அப்பொழுது நீங்கள் புகைப்படம் எடுக்கவில்லை. இந்த அரங்கம் நிரம்பி வழிந்த போது உங்களுடைய புகைப்பட கருவிகள் வேலை செய்யவில்லை. இப்பொழுது காலி நாற்காலிகளை எடுத்து நாளைக்கு உங்கள் பத்திரிகையிலே போடுவதற்காக வந்திருக்கிறீர்களே, இது நியாயம்தானா? ஆகவே நீங்கள் எங்கள் அரங்கத்தை விட்டு வெளியேறுங்கள், கெட் அவுட் ப்ளீஸ், வெளியே போங்கள் என்று சொன்னேன். அதற்குள்ளாக நம்முடைய தொண்டர்கள் இவர்களுடைய காலி நாற்காலிகளை படமெடுப்பதால் நெஞ்சில் கொதிப்படைந்த தோழர்கள் அந்த பத்திரிகையாளர்களிடத்திலே போய் வாக்குவாதம் செய்தார்கள் வாசலிலே. நான் இந்த ஒலிபெருக்கியில், தோழர்களே, திரும்பி அரங்கத்துக்குள் வாருங்கள், பத்திரிகையாளர்களிடம் ஒன்றும் பேசாதீர்கள், அவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், என் வேண்டுகோளை ஏற்று அனைவரும் உள்ளே வாருங்கள், அவர்களாக போய்விடுவார்கள் என்று நான் ஒலிபெருக்கியிலே பேசினேன். ஆனால் அதற்கு பிறகு ஒலிபெருக்க வேண்டும் என்று ஆரம்பித்து 3/4 மணி நேரம் பேசிவிட்டு நான் அமர்கிறேன். இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், 8 கான்ஸ்டபிள்கள் அரங்கத்துக்குள்ளே வந்தார்கள். போலீஸ் ஏறிப்படி திடீரென்று உள்ளே நுழைகிறது. அப்படியானால் அந்த பத்திரிகையாளர்கள் புகார் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் போய் எங்களை மறுமலர்ச்சி திமுகவினர் தாக்கினார்கள், அடித்தார்கள். அவர்களை ஏறி விட்டவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ என்று போலீஸ் ஸ்டேஷனிலே போய் புகார் கொடுத்தார்கள். அந்த புகார் என் காதுக்கு வந்தது. பரவாயில்லை, நான் பத்திரிகையாளர்களை தாக்க சொல்லவில்லை. இவர்கள் வாக்குவாதம் செய்த போது நம்முடைய தோழர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவர்களிலே ஒருவர் மோசமான கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி நம் தோழர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதில் ஆத்திரப்பட்டவர்கள் அவர்கள் மீது பாய்வதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமனும் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனும் அவர்களை விலக்கி பத்திரிகையாளர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்துவிட்டு இவர்களை உள்ளே அழைத்து வந்தார்கள். இன்று காலையில் பாலிமர் டிவியிலே பார்க்கிறேன், மறுமலர்ச்சி திமுகவினர் பத்திரிகையாளர்களை தாக்கினார்கள் என்று பாலிமர் தொலைக்காட்சி. ஜெயலலிதாவிடம் 1500 கோடி நான் வாங்கிவிட்டேன் என்று எந்த தொலைக்காட்சி என்னை பழிகூட்டியதோ அந்த தொலைக்காட்சியில் நான் காலையில் பார்க்கிறேன். அதிமுகவினர் தாக்கினார்கள், பத்திரிகையாளர்களை வைகோ வெளியே விரட்டினார் என்று பாலிமர் டிவி. தந்தி டிவியும் தன் நம்பிக்கொண்டே போட்டது. இன்னும் 2 டிவி இருக்கின்றது. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்களை ஆண்டுதோறும் ஜனவரி 1 நாள் அன்று என் தாயகத்துக்கு அழைத்து, அது விடுமுறை நாளானாலும் நான் அழைத்தால் 150 பேர் பத்திரிகையாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் அங்கே வருவார்கள். 300 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைரியை ஒவ்வொருவரும் கொடுத்துவிட்டு என்னோடு சாப்பிட வாருங்கள் என்று மாடிக்கு அழைத்து செல்வேன். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, பாயில்டு எக். இது அசைவ பிரியர்களுக்கு. சைவ பிரியர்களுக்கு ஒரு 50 பேருக்கு. இவர்கள் சாப்பிட்டு முடிக்கிறவரை அவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொருவராக வந்து என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அந்த புகைப்பட கலைஞர்களும் பத்திரிகையாளர்களும் என்னை அவ்வளவு நேசித்தார்கள் அந்த நிருபர்கள். நான் சொன்னேன், நிருபர்கள் நம்மை பற்றி நன்றாகத்தான் எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் பத்திரிகையின் மேல் நிர்வாகம்
நம் செய்தியை போட அனுமதிப்பதில்லை. நாம் நிருபர்களை கோரித்து பயனில்லை என்று பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதை நான் தன்னிலை விளக்கமாகத்தான் இங்கே தந்தேன். அப்படி இருக்கையில் துரை வைகோ பத்திரிகையாளர்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டதற்காக நான் மறுமலர்ச்சி திமுக சார்பிலே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இவர் ஒரு அறிக்கை தந்தார். அந்த அறிக்கையும் சில ஏடுகளிலே சில டிவிகளிலே காட்டப்பட்டது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 25 தடவை சிறை செல்லலாம். அதன்படி 93 அக்டோபர் 3 கொடும் கொலைப்பழி எண்ணில் சுமத்தப்பட்ட போது விடுதலை புலிகள் வைகோவின் அரசியல் வெற்றிக்காக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று ஊர்ஜிதமாகாத ஊர்ஜிதமாகாத ஒரு செய்தியை ஐபி ஒரு அதிகாரி டெல்லிக்கு அனுப்பி வைத்து டெல்லி அரசு உடனே ஜெயலலிதா முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று மத்திய சர்க்கார் எச்சரித்திருக்கிறது. நாங்கள் அனுப்புகிற போலீஸ் காவலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலைஞர் பதில் அனுப்பினார். அறிவாலயத்திலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. பேராசிரியர் அன்பழகன் ஊரில் இல்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களும் நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் முரசொலி மாறனும் பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் அவர்கள் இந்த கடிதத்தை கொடுத்தார்கள். டெல்லியில் இருந்து அந்த கடிதத்தை உங்களையும் வைகோ கொலை செய்ய போறாரு, அவர் உங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவராக என்ற போது வேறொரு பதிலை சொன்னார்கள். அவர்கள் வெளியேறுவதற்கு முன்பு அவர்களை திரும்ப அழைத்து கலைஞர் அவர்கள் உங்கள் கேள்வியையும் அதற்கு கொடுக்கப்பட்ட பதிலையும் ஒரு வரிகிற ஒரு பத்திரிகையிலும் பிரசுரிக்காதீர்கள் என்று சொன்ன செய்தியும் எனக்கு நிருபர்கள் சொன்னார்கள். தினகரன் ஐயா கே.பி. கந்தசாமி அந்த பேட்டியை வெற்றிக்கான செய்தியாக தினகரனிலும் 3 மாவட்ட மாநில அரசுகளிலும் அவர் வெளியிட்டார். வாழ்க்கையில் அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், கருப்பு சிவப்பு கரைசி இந்த வேட்டிகள் 100 வேட்டிகளுக்கும் அடுக்கி வைத்திருக்கிறேன். பக்கத்திலே இந்த ஜிப்பா சட்டையும் வைத்திருக்கிறேன். அதை பார்த்துக் கொண்டு தனிமையில் அந்த அறையில் அழுது கொண்டே இருந்தேன். இனி நான் இந்த வேஷ்டியை கட்ட முடியாது, இனி நான் கருப்பு சிவப்பு வேட்டியை கட்ட முடியாது, இனி நான் திமுக என்று சொல்ல முடியாது. பாசத்தோடு பழகிய லட்சோட லட்சம் தொண்டர்கள் என்னை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவார்கள். எனக்கு இந்த நிலைமை, லட்சியத்துக்காக கட்சிக்காக உயிரை கொடுக்க சித்தமாக இருந்த எனக்கு இந்த நிலைமை என்று அறிக்கை எழுதினேன். என் உலகம் சூன்யமாகிவிட்டது, இருந்து விட்டது என் வாழ்க்கை. 1000 நச்சு பாம்புகள் என்னை கொத்தி தீர்ந்துவிட்டன, 1000 கருந்தேள்கள் என்னை கொட்டிவிட்டன. எதிர்காலம் இருண்டு சூன்யமாக காட்சியளிக்கிற போது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்ற அறிக்கையை கொடுத்து நாளை ஏடுகளிலே வந்தது. நம்முடைய இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் இன்று விலகி போய்விட்டார். இப்படியே அறிக்கை கொடுத்தீர்கள், சூரியமாகிவிட்டது என் உலகம், என் எதிர்காலம் இருந்து விட்டது என்று ஏன் எழுதினீர்கள் என்று என்னிடம் கோபப்பட்டார்கள். நான் உண்மையில் அதை நினைத்தால் எனக்கு கண்ணீர் வருகிறது. காரணம், என் ஜீவனை திமுக கழகத்துக்காக ஒப்படைத்தவன், என் உயிர் மூச்சை திமுக கழகத்துக்காக ஒப்படைத்தவன், 25 தடவை திமுக படுத்திய போராட்டங்களில் சிறைச்சாலைக்கு சென்றவன், மொத்தம் திமுகவில் இருக்கிறது 4 வருடம் சிறையிலே இருந்திருக்கிறேன். 30 நாட்களை கூட்டினார். ஆக வாழ்வே திமுக என்று இருந்த எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று கவலைப்படுகிற போது நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது துணை பொதுச் செயலாளர் மீது பலருக்கும் வருத்தமும் அதிருப்தியும் இருந்தபோது அவர் போக்கு சரியில்லை,
நம் எதிரிகள் துரோகிகளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு நாள் தோறாமல் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார். நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டும் என்பதோடு நான் அதை பேசவில்லை. அவர் மனச்சாட்சி உறுத்தட்டும் என்று நினைத்து மாமல்லபுரம் கடலில் படகில் செல்லும் போது படகு கவிழ்ந்து தண்ணீருக்குள்ளே நானும் போய்விட்டேன். என் மகனை மணந்த மருமகன் ராஜசேகரனும் தண்ணீருக்குள் போய்விட்டான். என் தம்பியின் மகன் இந்திரஜித்து அவரும் கடலுக்குள் போய்விட்டான். நான் காலை ஊன்ற பார்க்கிறேன், தரை மண் காலில் படவில்லை. நீந்தினேன், கைகள் சோர்ந்து போகிற அளவுக்கு நீந்தினேன். அப்படி உடன் வந்திருந்த நண்பர் சத்யா அவர்கள் என் பக்கத்திலே வந்து நீந்திக் கொண்டே வந்தார். அவர்கள் தோளை பற்றிக் கொண்டேன். ஆகவே என் உயிரை நீ காப்பாற்றினாய் என்று சொன்னேன். அது அப்படி சொன்னது உண்மை. 3 தடவை வைகோலின் உயிரை காப்பாற்றினேன் என்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே, மத்திய எந்த 2 இடம் சொல். இந்த ஒரு தடவை மாமல்லபுரம் கடலிலே நடந்தது. அதற்கு பிறகு என் உயிருக்கு ஆபத்து வந்து நீங்கள் எங்கே என்னை காப்பாற்றினீர்கள்? நான் 3 தடவை காப்பாற்றினேன். அவர் என்னை இன்றைக்கு துரோகி பட்டியலிலே சேர்க்கிறார் என்று கடுமையான முறையில் நீங்கள் புதிய கட்சி ஆரம்பிப்பீர்களா? பதில் இல்லை. ஒருவேளை ஆரம்பிப்பார். பத்திரிகைகள் எழுதுகின்றன. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவைத் தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் மதுரையிலே ஒரு சொற்பொழிவாளரும் இந்த இயக்கத்தை துரோகம் செய்து அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியேறிய போது அவர்களோடு நாள் தோறாமல் உரையாடி வந்தவர்கள்தான் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர். எனக்கும் உளவுத்துறையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஒரு அறிக்கையானது அவர்களை கண்டித்து 2 வரி ஒரு அறிக்கை கொடுத்ததுண்டா? அவர்களோடு தான் பேசுகிறார். காஞ்சிபுரத்திலே வளையாபதி மாவட்ட செயலாளர், அவரிடத்தில் அவர் முறையை பற்றி புகார் சொல்லவும் நீங்கள் உடனே பத்திரிகையாளர்களை கூட்டுங்கள், அதிலே நீங்கள் வைகோலின் மகனை பற்றி சொல்லுங்கள், கட்சியிலிருந்து உங்களை வெளியேற்றட்டும் என்று இவர் சொன்ன யோசனையின் பேரில் காஞ்சிபுரத்திலே பத்திரிகையாளர் கூட்டத்தை வளையாபதி நடத்தினார். அதற்கு பிறகு இதுவரை 7 முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு முறை கூட எனக்கு தகவல் சொல்லியவில்லை. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னதில்லை. போய்விட்டு வந்த பிறகு என்னை சந்தித்ததும் இல்லை. அந்த நாடுகளுக்கு போன இடத்தில் அவர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் என்ற பெயரை, என்ற பதவியை பயன்படுத்தவே இல்லை. மாமல்லபுரம் தமிழ்ச்சங்க தலைவர் என்றுதான் பதிவிட்டிருந்தார். இந்த 7 முறையில் ஒரு முறை கூட நான் அதிமுக கட்சியிலே இருக்கிறேன் என்று, துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னது கிடையாது. கடைசியாக இப்போது போகும்போதும் ராமையாவிடத்திலே சொல்லிவிட்டு போனார். தென்னாப்பிரிக்காவுக்கு போனார், 10 நாள் சுற்றுப்பயணம் நடத்தினார், லண்டனுக்கு போனார், ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றார். வாழ்க அவருடைய பயணம். ஆனால் அங்கே போய் மறுமலர்ச்சி திமுகவினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிறார்களே, அவர்கள் மனம் குளிர்வதற்காக நான் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னதுண்டா? கிடையாது. என்ன திட்டம் போட்டார்கள்? இந்த விலகிச் சென்றார்களே அவர்களில் ஒருவரை, முத்துரத்தினம் என்ற பல்லடத்துக்காரரை திமுகவிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த முத்திரத்தனத்தோடு தான் துணை பொதுச் செயலாளர் ஈரோட்டிலே 2 நாள் இருந்தார். ஆக 2 4 என்கிற மாதிரி அவர்களெல்லாம்
ஒன்று சேர அழைத்துக் கொண்டு போவதற்கு திமுகவிடத்திலே சொல்லி விலகிச் சென்றவர்கள் எல்லோரும் திமுகவுக்கு என்னோடு வருவார்கள், எல்லோரும் வருவார்கள், நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சில்லாம பார்க்கணும், இப்ப அது அப்படியே இருக்கட்டும் என்று திமுக தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆக திட்டமிட்டு கண்ணை இணை காப்பதை போல இந்த கட்சியை காப்பாற்ற என்ன பாடுபட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த கட்சியை கரையேற்ற எவ்வளவு திட்டம் தீட்டியிருக்கிறேன் நான். இரவு பகல் பாராமல் நாள்தோறும் 500 கிலோமீட்டர் காரிலேயே பயணித்து 15,000 ஊர்களுக்கு சென்று மதிமுக கொடியை ஏற்றி வைத்து கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து சென்னை வரையில் பல மாவட்டங்களை சுற்றி 1600 கிலோமீட்டர் 52 நாட்கள் கால் கடுக்க பாதங்களிலே இருந்து ரத்தம் வெளிய உடம்பு வெளிய நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து வந்தேனே இந்த கட்சிக்கு ஒரு உயிரோட்டம் வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்ட போது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக அரசை கலைத்து விடாதீர்கள், நீங்கள் நெருக்கடியிலேயே ஜெயிலில் இருந்தவர்கள், மாநில அரசுகளை காங்கிரஸ் ஆட்சி பந்தாடியது, அதை விமர்சனம் செய்தவர்கள், நீங்கள் எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்று அக்யூரிட்டி வைக்கோ உங்களோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். இது திமுகவினருக்கே தெரியாது. அதன் பிறகு ஒருமுறை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தேவத்தனே டெல்லிக்கு வந்தார். நம்முடைய அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்திப்பதற்கு விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தேவத்தனையிலே இலங்கையிலே உங்கள் நாட்டிலே தமிழர்கள் கொல்லப்படுகிறார்களே, அவர்கள் பேரம் வென்று தீரும் என்று நிருபர் துணிச்சலாக கேட்டார். உடனே தேவர்தனா சொன்னான், எதற்கும் ஒரே ஒரு ஆள்தான் காரணம், அதன்தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் என்று சொன்னான். தேவர்தனே பக்கத்திலேயே சிரித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. மறுநாள் பொழுது விடிந்தது, 11 மணிக்கு ராஜ்யசபா தொடங்கியது. பிரதமரும் அங்கே வந்து உட்கார்ந்திருந்தார். நான் எழுந்து கேட்டேன், கேள்வி நேரத்துக்கு முன்னதாகவே கேட்டேன், பிரதம மந்திரி அவர்களே, வெளிநாட்டிலே இருந்து வருகிற அதிபரோ பிரதமரோ இங்கே வந்து நாம் போடுகிற சாப்பாட்டை தின்றுவிட்டு மரியாதையாக வெளியே போக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை பற்றி எப்படி பேசலாம்? தேவர்தனா கொலைகார பெயர் தமிழர்களை கொண்டு குவித்துவிட்டு எங்கள் முதலமைச்சரை விமர்சிப்பதை பல்லை காட்டிக்கொண்டு பக்கத்தில் இருந்து சிரிப்பீர்களே, எங்களுக்கு வெட்கம் மானம் கிடையாதா? உடனே காங்கிரஸ்காரர்கள் எப்பொழுது அதிமுகவோடு காதல் கொண்டீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார்கள். இந்த அதிமுகவை கடுமையாக எதிர்ப்பவராயிற்று, இல்ல புது காதல் புது நேசம் என்றார்கள். அவர் என்னுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவரை ஒரு கொலைகார பெயர் சிங்கத்துக்காரன் டெல்லியிலே வந்து அதன் அவமானமாக பேசுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அதிமுகவோட அரசியலில்
உங்களுக்கு பகை இருக்கிறது. We will settle our scores in the battlefield of தமிழ்நாடு. எங்க கணக்க நாங்க தீர்த்துக்கிடுவோம். திமுகவும் அதிமுகவும் எப்படி பேசலாம் அவன், எப்படி அனுமதித்தார் இந்த பிரதமர் என்று கேட்டவன். ஆக அப்படி பல்வேறு கட்டங்களை கடந்து வந்த பின்பு இப்பொழுது பத்திரிகைகள் பூமம் வருகின்றன. நேர்காணல் சந்திப்பு பேச்சுக்களிலே தூக்கி வைக்கிறார்கள், இன்னும் செய்வார்கள். ஒரு மாதத்துக்கு மதிமுக உடைந்து விட்டது, மதிமுக தோல் கட்டிவிட்டது. வைகோ ஒரு பக்கம், துணை பொதுச்சாளர் இன்னொரு பக்கம். வைகோவின் மகன் தான் இதற்கெல்லாம் காரணம். எழுதுகிறவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மீது சொல்லப்படாத பழிகளா? கொலைகாரன் என்று பழி வசதியை விட 1500 கோடி நான் பெற்றுவிட்டேன் என்று சொன்னார்களே, என் கால் தூசிக்கு பல கோடி ரூபாய் சமமாகும். அவன் முதலாளி அனில் அகர்வால் இமாலயத்திலே என்னை பார்த்து, அவன் யார் என்று எனக்கு தெரியாது, மனைவியோடு வந்து உட்கார்ந்தான். நான் என் இருக்கையை காலி செய்து மறு இருக்கைக்கு போனேன். அப்பொழுது அவன் சொன்னான், தமிழ்நாட்டுக்கு உங்களை போன்றவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அப்பொழுது நான் தமிழ்நாடு உருப்படும் என்றார். இதை யாருமே தெரியாது. 5 டன் ஐச என் தலைக்கு மேல வைக்கிறான். இந்தியாவிற்கு பெரும்பாடு நான் முதலமைச்சராகவா என்னை இவன் புதற்றுகிறான் நினைத்துக் கொண்டிருந்தேன். விசிட்டிங் கார்டை என்னிடம் கொடுத்தான். நான் விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தவன் பார்த்துக் கொண்டே இருந்தேன். அனில் அகர்வால், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா குரூப். இதான் விசிட்டிங் கார்டு. இதன் தானா ஸ்டெர்லைட் முதலாளி? இதுக்குத்தான் அப்படி சொன்னானா நீ முதலமைச்சராக? 2 நிமிடம் வாருங்கள், உங்களிடம் நான் தனிமையில் பேச வேண்டும் என்றார். நான் சுவரோரமாக சென்றேன். ஒரு 15 நிமிடம் எனக்கு அப்பாயின்மெண்ட் தாருங்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கே சொன்னாலும் நான் வருகிறேன். தில்லியிலே சொன்னாலும் சரி, சென்னையிலே சொன்னாலும் சரி, நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்றார். மிஸ்டர், ஐ வில் நெவர் மீட் யூ. என்னைக்கு நான் பார்க்க மாட்டேன். என்னை எதிர்த்து நான் நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறேன். அங்கே நம்முடைய போராட்டத்தை வைத்துக் கொள்வோம் என்று சொன்னவன் அட்டர்னி ஜெனரல் ஜி ராமசாமி வக்கீலை அனுப்பி வைத்தான் தாயகத்துக்கு. டெல்லியிலிருந்து அவர் வந்தார். மிஸ்டர் அட்டர்னி ஜெனரல், என்ன பார்க்க எதுக்கு டெல்லியிலிருந்து வந்தீங்க? ஒரு விஷயம் இருக்கு, ஒரு டீ குடிங்க. என்ன டீ குடிச்சுக்கிட்ட இந்த ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஓனர் எம்பி நீங்க பார்க்கணுங்கிறாரு, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்ன தப்பான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ப்ளீஸ் லீவ் யுவர் சீட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தி ஆபீஸ். வெளியே போ. இதை ரங்கராஜ் பாண்டே தொலைக்காட்சி விவாதத்தில் இப்படி சொன்னவர்கள் வைகோ. ஸ்டெர்லைட்காரன் 300-500 கோடி கூட கொடுத்திருப்பான், ஒரு சல்லி காசு எனக்கு தேவையில்லை என்று விரட்டி அடித்தவன் என்றார். துக்ளக் பத்திரிகையிலே குருமூர்த்தி அதனையே எழுதி நீங்கள் முக்கிய இலாக்காவை பெற்றுக் கொள்ளுங்கள் வாஜ்பாய் மத்வானியும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் கேபினட் மந்திரியாகுங்கள். கட்சிக்கு பணமும் வேண்டும் அல்லவா என்னிடம்? உங்க கட்சிக்கு நிதி எப்படி சேரும்? உங்களுக்கு எந்த முதலாளியும் வேண்டியதும் கிடையாது. பெரும் நிதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இலாக்காவை, பெட்ரோலியம் இலாக்காவை எடுத்துக்கொண்டால் ஒரு கணக்கு வரவு செலவு வேண்டாம், அங்கு உள்ளிட்டே இருக்கிறதா என்று சொன்னபோது மிஸ்டர் குருமூர்த்தி, என்னை புரிந்துகிறேன். நான் நேர்மைக்காக, நாணயத்துக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிப்பவன். நான் சற்று வசதியான குடும்பத்திலே, காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்தவன். என் மீது ஒரு அழுக்கை சுமத்த முடியாத அளவுக்கு நான் நேர்மையாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னேன். அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஸ்டெர்லைட்டால் வந்த ஆபத்தை தடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடச் செய்த இயக்கம் எது? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை தடுத்து நிறுத்தியவன் யார்? அவன் பேர் தான் வைகோ. அதை போலத்தான் முல்லை பெரியாறு வெண்ணிக்கு கட்டிய அணையை
உடைக்க வேண்டும் என்று கேரள மந்திரிகளும் எம்பிக்களும் முடிவு செய்து மீண்டும் மீண்டும் அவர்கள் டெல்லிக்கு படையெடுத்த காலத்தில் 10 தடவைக்கு மேல் அந்த தேனி கம்பம் மாவட்டங்களை நானும் கம்பம் அப்பாசும் சுற்றி வந்து கட்சி கொடியை காரிலே கட்டாமல், கட்சியை பற்றி எங்கும் பேசாமல், மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று ஒரு வார்த்தை எங்கும் சொல்லாமல் நாம் அழிந்து விடுவோம். 5 மாவட்டங்களும் அவன் முல்லை பெரியாறு அணையை உடைத்து விட்டால் 2,80,000 ஏக்கர் பாசனம் இழக்கும், 2 கோடி மக்கள் குடிநீர் இழப்பார்கள். ஊராக சென்று பேசுகிறேன். கடைசி போராட்டத்தில் பல லட்சம் பேர் கம்பம் பள்ளத்தாக்கிலே என் ஊரை கேட்டு வந்தவர்கள் என்று அப்பாஸ் அத்தனை கூட்டங்களிலும் சொன்னார். அந்த முல்லை பெரியாறு ஆற்றின் உரிமையை பாதுகாத்து கொடுத்த இயக்கம் தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தடுத்து நிறுத்தியவன் அவன் பொதுச் செயலாளர் வைகோ. தமிழ்நாட்டுக்காக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளியிடம் விற்கப்பட இருக்கிறது என்று அறிந்து குடியிருப்பு போய் பாராளுமன்றத்திலே பேசினேன். ஒன்றும் நடக்காது, முடிவாகிவிட்டு வந்தார் ராம்தாஸ் பஸ்வான். நான் ஊருக்கு வந்துவிட்டு விமான நிலையம் செல்கிறேன். செல்கிறேன் என்எல்சியை நெய்வேலியில் பொறியாளராக இருக்கக்கூடியவர். நம் கட்சியில் இருப்பதனால் அவருக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் வரவே இல்லை, பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை. அவர் ராஜினாமா செய்துவிட்டு 2.5 லட்சம் ரூபாய் மாத சம்பளத்தை இழந்துவிட்டு மதிமுகவினுடைய பொருளாளராக, பேச்சாளராக, எழுத்தாளராக இந்த இயக்கத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் அந்த நெய்வேலியை தனியாக ஆக்கக்கூடாது என்று வாஜ்பாயிடம் சொல்லும் போது ஆல்ரெடி டெசிஷன் ஹஸ் பீன் டேக்கன், மந்திரி சபை முடிவு செய்துவிட்டது, தனியாருக்கு விற்பது என்ற முடிவை மாற்ற முடியாது என்றார். நான் வாஜ்பாயிடம் சொன்னேன், பீகாரிலே போய் வைகோவின் மகனை கொண்டவன் என் சுவீகாரமுத்திரன் என்று பேசினீர்களாமே, இதுவாதிகள் எனக்கு செய்கிற நன்மை. நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வது என்பதை நான் ஏற்படுத்த வேண்டாமா? நீங்கள் எனக்காக இந்த நெய்வேலி படையை தடுத்து நிறுத்த வேண்டாமா? இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற உதவி என்று கேட்டேன். கண் கலங்கிய வாஜ்பாய் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு 2 நிமிடம் கழித்து என்எல்சி will not be privatized. என்எல்சியை கல்வியை விற்க மாட்டோம். We change the decision. இதை பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா? வாஜ்பாயிடம் கேட்டேன். இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார். நான் இந்து பத்திரிகையினுடைய தலைமை நிருபருக்கு அங்கிருந்தவாறே டெலிபோன் செய்து நான் பிரைம் மினிஸ்டருடைய வீட்டில் அவர் அறையில் இருந்து பேசுகிறேன். என்எல்சி பிரைவேடைஸ் ஆகாது என்று பிரதமர் வாக்குறுதி அளித்து விட்டார். மறுநாள் இந்து பத்திரிகையில் ஒரு மூலையில் பெட்டி செய்தியாக இதை வெளியிட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் அசூர்ட் மிஸ்டர் வைகோ இந்த டெசிஷன் ஏறியார். இப்படி அந்த நெய்வேலி நிலக்கரி நிலத்தை பாதுகாப்பதற்காக 24 தொழிற்சங்கங்களும் சேர்ந்து எனக்கு ஒரு வரவேற்பை நெய்வேலியை கொடுத்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்த 30,000 தொழிலாளர்களின் வாழ்வை காப்பாற்றி கொடுத்தவன் உங்கள் பொதுச் செயலாளர் வைகோ என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். நீட்டிலே வருகிறது, அது கம்பம் பள்ளத்தாக்கை அழித்துவிடும், முல்லை பெரியாறு அணையை இடித்துவிடும், கேரளத்தின் இடுக்கி அணையும் உடைந்து நொறுங்கும். இந்த நீட்டிலோ திட்டம் நரேந்திர மோடியின் கனவு திட்டம். இதை நிறைவேற்ற விடக்கூடாது என்று அவர்கள் அணுகுமுறை ஒப்பந்தத்தை ரஷ்யாவோடு ராஜீவ் காந்தி போட்டவரே பாராளுமன்றத்தை எதிர்த்த ஒரே எம்பி வைகோதான். அணுக்குறை கூட அமைக்கக்கூடாது என்று இப்படி நீட்டிலோ தென்பாண்டி மண்டலத்தை அழித்துவிடும் என்று சொன்னபோது கோர்ட்டிலே வழக்கு போட்டேன். வழக்கறிஞர் அக்பர்கான் எனக்கு பாயிண்டுகளை எடுத்துக் கொடுத்தார். 2.5 மணி நேரம் அவரை ஹைகோர்ட் பெஞ்சிலே பேசினேன். அந்த நீதிபதி 10 நாள் கழித்து தீர்ப்பளித்தார். நீட்டினோ
திட்டம் நிறைவேறக்கூடாது என்று நான் தடை செய்கிறேன். இதற்கு மேல் அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலே அனுமதி வாங்கிக் கொண்டு இங்கே வரட்டுகின்றார்கள். வருடம் இப்போது 5 ஆகிவிட்டது. அவ்வளவு 2500 கோடி ரூபாய் திட்டத்தை தடுத்து நிறுத்திய ஒரே மனிதன் நீங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய வைகோ. ஆனால் மீன்ஸ் போடுகிறார்களே, கழிவு போடுகிறார்களே, நான் பிரபாகரனோடு இருந்து ஆமைக்கறி சாப்பிட்டேன், நான் பிரபாகரனோடு இருந்து பூனைக்கறி சாப்பிட்டேன் என்று சொல்லி நாட்டை, உலகத்தை, உலக தமிழர்களை வஞ்சித்து ஏமாற்றி பச்சை பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பதிவு போட்டார்கள். ஸ்டெர்லைட்ல வைகோ பெரும்பாலும் வாங்கிவிட்டார். இப்போது நியூக்ளியோவிலே தன் மகனுக்கு 3% பங்குகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு நடைபெறும் போகிறான் என்று 2 பேர் பெயரிலே அந்த பதிவு வந்தது. நான் புகார் கொடுத்தேன் கமிஷனரிடத்தில். நடவடிக்கையும் இன்றுவரை கிடையாது. அந்த 2 பேர் முகவரியையும் கொடுத்தேன். எனக்கு தெரியாதா? இப்படி வந்து வரப்பவர்களிடம் நான் கொஞ்சம் கன்சிவிட்டினால், கொஞ்சம் ஓரக்கண்ணால் பார்த்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இங்கே உயிரை கொடுக்கக்கூடிய வீராதி வீரர்கள் தமிழ்நாடு இருக்கிறார்கள். ஒரு நிமிடத்திலே தள்ளுபடியாக்க முடியாதா? நான் 1000 ராணுவ வீரர்களின் துப்பாக்கி முனைகளுக்கு மத்தியிலே ஊடுருவி வந்தவன். என்னை அழைத்து வந்த அவன் பீட்டர் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டார். மரணத்தை அவன் பக்கத்தில் இருந்து தரிசித்தவன் வைகோ. அங்கே நான் முடிந்து போயிருக்க வேண்டும், தப்பி வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்தார்கள். இந்த பதிவுகளை பார்த்து மனம் கலங்கிய என் மனைவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் 6 அடி உயரம் இருப்பான், அழகான தோற்றம் என்பவன். ஒவ்வொரு தேர்தலிலும் எனக்கு இந்த பணப்பட்டுவாடா செய்வது முதல் எல்லாவற்றுக்கும் அவன்தான் உதவியாக இருப்பான். மேடைக்கு வரமாட்டான். அவன் வீட்டிலே தன் மனைவியிடம் சொல்லியிருக்கிறான், ஒரு மோசமா மாணவத்துக்கு பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க, என்னால தாங்க முடியல. ஆனா எவ்வளவோ தியாகம் செய்வாரு, அந்த தியாகத்துக்கு வெகுமதி கொடுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் கேவலமா படிவிடலாமா என்று சொன்னவன் சாயங்காலம் போய் 10 லிட்டர் பெட்ரோலை வாங்கிக் கொண்டு வந்து விடியற்காலை 4:30 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு அவனே காரை ஓட்டிக்கொண்டு சென்று விருதுநகருக்கு பக்கத்தில் சூளக்கரை வீட்டில் அந்த டீம் பெட்ரோலை மேலே ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டான். நெருப்பிலே அவன் உடல் கருகியது, கீழே விழுந்தான். இந்த செய்தி தொலைக்காட்சியிலே ஓடுகிறது. விருதுநகர் பக்கத்தில் சரவண சுரேஷ் என்ற இளைஞன் தீ குளித்தான், மரண படுக்கையில் இருக்கிறான். எந்த நேரத்தில் உயிர் போகும் என்று தெரியாது. இதை பார்த்துவிட்டு நான் துடிதுடித்து போய் என் மனைவியிடம் தொலைபேசியில் பேசினேன். ஆனா நம்ம சுரேஷ் தான் பண்ணிட்டான். நான் உடனே மதுரைக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியை போய் பார்ப்பதற்காக சென்றேன். அவன் தன் தந்தையிடம் சொல்லியிருக்கிறான், என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீர்கள், நான் சாக முடிவெடுத்துத்தான் தீ குளித்தேன், எனக்கு சிகிச்சை தராதீர்கள், மாணவரிடம் எதையும் சொல்லாதீர்கள். நான் அப்போலோ ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழைந்து அவன் படுக்கைக்கு பக்கத்தில் சென்றபோது அவனுக்கு பேச்சு அடங்கிவிட்டது. மூச்சு மட்டும் இறையோடிக் கொண்டிருக்கிறது, பேச்சு இல்லை. படுவாய் இப்படி செய்துவிட்டாயே. அப்ப கணேசனும் இவரை பத்தி என்ன மோசமா பதிவுகள் போடுறாங்க, அத பார்க்க சகிக்கலையா? இதற்காகவே ரவி என்கின்ற இளைஞரின் செயலான தீ குளித்திருக்கிறார். அவனிடம் கேட்டேன், உன் மனைவியும் மக்களும் அழுகிறார்களே, நீ ஏண்டா தீ குளித்த போது உங்களை பற்றி எவ்வளவு மோசமாக பதிவு போடுவார்கள்? நீங்கள் இப்போது நீட்சிக்காக நடைபயணம் போகிறீர்கள், எந்த பத்திரிகை இந்த செய்தியை வெளியிடும்? நான் தீ குளித்தால், அதில் நான் மடிந்தால் எல்லா பத்திரிகையும் என் பெயரை போட்டு உங்களுடைய நீட்டின பயணத்தையும் குறிப்பிடுவார்கள். அதற்காக நான் தீ குளித்தேன் என்று சொன்னான் பைத்தியக்காரன். மறுநாள் அவன் உயிர் முடங்கிவிட்டது. நான் நடைபயணத்தை நிறுத்திவிட்டு
அவன் உடலை நானும் பூமிநாதன் மற்ற கழக முன்னோடிகளும் சேர்ந்து அங்கே ஊருக்கு அவன் ஊர் பெருமாள்பட்டி கோயில்பட்டிக்கு பக்கத்தில் அங்கே கொண்டு போய் மயானக்கரையிலே சுடுகாட்டிலே தகனம் செய்துவிட்டு மீண்டும் சென்று நான் வீட்டினோ நடைபயணத்தை நடத்தினேன். 6000 கிலோமீட்டர்களுக்கு மேல் நான் நடந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் நன்மைக்காக, மதுவை ஒழிப்பதற்காக, ஜாதிமத பூசலை தடுப்பதற்காக, மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக காரிலே கட்சிக் கொடியை கட்டாமல், எந்த ஊரிலும் மதிமுக என்ற பெயரை உச்சரிக்காமல் தமிழகமெங்கும் நடந்து வந்தவன் நான். இந்த மண்ணில் நடக்கிறேன். இது புண்ணிய பூமி, உலகின் முதல் நாகரீகம் பெற்ற குடிமக்கள் வாழ்ந்த பூமி, கீழடியை உள்ளடக்கிய பூமி, சேர சோழ பாண்டிய மன்னர்களின் படைபலத்தால் வடபலத்தால் நுழைவிடாமல் தடுத்த பூமி. இந்த பூமியை நான் காலால் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்து அளந்திருக்கிறேன். இந்த மண்ணில் தான் நான் புதைக்கப்படுவேன். நான் எரிக்கப்பட மாட்டேன். நான் மடிந்தால் என் சொந்த ஊர் பூமியில், எங்கள் சொந்த நிலத்தில் என்னை புதைக்க வேண்டும் என்று நான் எழுதிவிட்டு வருவேன். அதை இப்பொழுதே பிரகடனம் செய்கிறேன். மகனும் மேடையிலே இருப்பதனாலே